கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு வந்தால் அங்கே 2 கொடுமை அலங்கோலமாக ஆடுதான் என்று தமிழிலே விளையாட்டாக சொல்லுகிற பழமொழியைப் போல இன்றைக்கு வாசகங்கள் அனைத்துமே அழிவின் நாள், உலக முடிவு இப்படி இருக்கிறது என்றெல்லாம் பயமுறுத்துவதைப் போல நமக்கு தெரிகிறது. ஆனால் இறைவன் பயமுறுத்தி நம் விசுவாசத்தை வாங்குவதற்காக இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுப்பதில்லை. மாறாக நாம் மனப்பக்குவத்தோடு வாழ வேண்டும் என்கிற ஒரு அருமையான செய்தியை இன்றைய வாசகங்களின் வழியாக நமக்கு தருகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, வாழ்வின் மிக முக்கியமான தருணங்களை நாம் தனியாகத்தான் சந்திக்க வேண்டும். இது நிதர்சனமான ஒரு உண்மை, மறுக்கவே முடியாது. வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணங்களை ஒவ்வொரு மனிதனும் தனியாக சந்திக்க வேண்டும். அப்போது மனப்பக்குவம் எப்படி இருக்கிறது, எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு அருமையான செய்தியை இறைவன் தருகிறார். ஆம் பிரியமானவர்களே, இறப்பு இழப்பு என ஒரு சிலவற்றை நாம் தனியாகத்தான் சந்திக்க வேண்டும். இந்த தனியாக சந்திக்கிற காரியங்களிலே நம் மனப்பக்குவம் எப்படி இருக்கிறது? உடைந்து போய்விடுகிறோமா? அல்லது நாம் எதிர்த்து துணிச்சலாய் நிற்க நம்மையே பக்குவமாய் வைத்திருக்கிறோமா என்று இன்று இறைவன் நம்மையே சிந்தித்து பார்க்க அழைக்கிறார். சென்ற வாரத்திலே உலகையே உலுக்கிய சம்பவமாய் பிலிப்பைன்ஸ் நாட்டு மக்கள் புயலால் தாக்கப்பட்டார்கள். ஏறக்குறைய 10,000 பேர் உயிரை இழந்தார்கள். லட்சக்கணக்கானோர் உடைமைகளை, உறவுகளை, உறுப்புகளை எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே, இறப்பின் சூழலில், இழப்பின் சூழலில் எப்படி பக்குவமாயிருக்கிறார்கள் என்பதை உலகமே இப்பொழுது பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. பிரியமானவர்களே, நாமும் அவர்களது சூழலில் நம்மை வைத்து பார்ப்போமே. எப்பொழுதுமே வாழ்க்கை என்பது பஞ்சுமெத்தையில் நடக்கிற பவனியாய் இருக்காது. கற்களும் முற்களும் வரத்தான் செய்யும். வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி வாய்ப்புகள் வருகிற பொழுது நான் எந்த ஒரு மனநிலையோடு எதிர்கொள்ளப் போகிறேன் என்று இப்பொழுதே தயார் நிலையில் இருக்க என்று இறைவன் ஒரு சிறு குழந்தையை பக்குவப்படுத்துவது போல பக்குவப்படுத்துகிறார். குழந்தைக்கு பெற்றோர் சொல்லிக் கொடுத்து வளர்ப்பது, இதோ நீ வெளியிலே போகிற பொழுது இப்படி வரலாம், இப்படி இருக்கலாம், எனவே நீ பத்திரமாயிரு என்றெல்லாம் குழந்தைக்கு அருமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை சொல்லிக் கொடுப்பது போல இறைவன் நமக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளை சொல்லித் தருகிறார். இந்த பாதுகாப்புக்கு தானே கூட இருப்பதாக வாக்களிக்கிறார். பிரியமானவர்களே, இதுதான் இறைவனின் உடனிருப்பு. மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங். விக்டர் பிராங்கல் என்கிற உளவியல் நிபுணர் எழுதிய உலக பிரசித்தி பெற்ற புத்தகம் இது. ஏனென்றால் ஹிட்லருடைய கான்சன்ட்ரேஷன் கேம்பிலே ஏறக்குறைய 3 வருடங்கள் தான் இருந்த அனுபவத்தில் தான் சந்தித்த மனிதர்களின் இறுதி நிமிடங்களை, வாழ்வின் இக்கட்டான சூழல்களில் மனிதரின் மனநிலையை குறித்து எழுதப்பட்ட புத்தகம். ஆசிரியர் அருமையாக எழுதுகிறார். மனிதருடைய வாழ்வின் இறுதி நாட்களில் அவர்களது மனப்பக்குவம் எப்படி இருந்தது என்று சொல்லி. ஒவ்வொரு கைதிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு ரொட்டி துண்டும் ஒரு குவளை தண்ணீரும் தான் கொடுக்கப்பட்டதாம். அப்படிப்பட்ட சூழல்களில் நிறைய மனிதர்கள் பிறரிடமிருந்து பிடுங்கி தின்றார்களாம். ஒரு சிலர் தங்களை விட மிகவும் வலுவிழந்தவர்களுக்கு தங்களது உணவை கொடுத்துவிட்டு பட்டினியாயிருந்தார்களாம். ஒரு சிலர் தங்களுக்கு இருந்ததை
அடுத்தவரோடு பகிர்ந்து உண்டார்களாம். அடுத்தவர் கவலையாய் வழியிலே துன்பப்படுகிற பொழுது அருகிலே அமர்ந்து ஆறுதல் சொன்னார்களாம். இறுதி நிமிடங்களில் எப்படி மனிதர்கள் இருக்கிறார்கள் என்கிற அருமையான ஒரு நிலையை சொன்னது. அப்படித்தான் மேக்சிமிலியன் கோல்பேயும் அவரது மனப்பக்குவத்தின் வெளிப்பாடாய் இன்னொருவனுக்காக உயிரை கொடுக்கிற அளவுக்கு முன் வந்தார். பிரியமானவர்களே, நாம் முன்கூட்டியே எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறோம் நம் வாழ்க்கையை, நம் மனதை, நம்முடைய உணர்வுகளை பக்குவமாய் வைத்திருக்கிறோம் என்பதை இன்றைய நாளிலே சிந்தித்து பார்க்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம். இறைவன் சொல்லுகிறார், நீ வாழ்வின் மிக முக்கியமான தருணங்களை தனியாக சந்திக்கப் போகிறாய். ஆனால் தனியாய்த்தான் இருக்கிறேன் என்று நினைத்து கலங்கிவிடாதே, நான் இருக்கிறேன் என்கிற ஒரு செய்தியை தருகிறார். இன்றைக்கு லூக்கா நற்செய்தி 21 அதிகாரம் 13-15 வசனங்கள். அருமையான வசனம். இயேசு சொல்லுகிறார், இதோ இப்படியெல்லாம் நடக்கிற பொழுது இவைகள் எனக்கு சான்று பகர வாய்ப்பளிக்கும். அந்த சூழலில் நீங்கள் என்ன பதிலளிப்பது, எப்படி பேசுவது என கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் உங்களுக்கு நானே வன்மையும் ஞானத்தையும் தருவேன். எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவோ பேசவோ முடியாது. அருமையா சொல்றார். இது வெறும் வார்த்தையா? இல்லை. திருத்தூதர் பணி 4 அதிகாரம் 13-15 வசனங்களிலே பார்க்கிறோம். இதோ பேதுருவும் யோவானும் இயேசுவுக்கு சான்று பகர வாழ்வின் இறுதி நிமிடங்களில் நிற்கிறார்கள். 13 வசனம் சொல்லுகிறது. திருத்தூதர் பணி 4 அதிகாரம் 13 வசனம். பேதுருவும் யோவானும் கல்வி அறிவற்றவர்கள் என்பதை தலைமைச் சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவைக் கண்டு வியப்படைந்தார்கள். அவர்களால் ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை. கல்வி அறிவு அற்றவர்களை கூட மறுத்து பேச முடியாத அளவுக்கு நாவன்மையோடு அவர்களை மகிமையாய் இறைவன் வழி நடத்தினார். வாய்ப்புகளாய் கிடைக்கிற சூழல்களிலே இறை துணை உங்களுக்கு இருக்கும், எனவே கலங்கி விடாதீர்கள் என்று நம்மை இறைவன் பக்குவப்படுத்துகிறார். சரி, என்றோ நடக்கப் போகிற ஒன்றிற்காக இப்பொழுதே ஏன் பயப்பட வேண்டும் என்று நாம் நினைக்கலாம். பயப்படச் சொல்லவில்லை, பக்குவப்படுத்திக் கொள்ள சொல்கிறேன். எப்படி? என்றோ நடக்கிற ஒன்று என்பதை விட எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதுதான் மனித வாழ்வின் நிலையாத்தன்மை. இந்த நிலையாத்தன்மையிலே திடீரென்று நடக்கிற ஒரு செயலில் நாம் வாடிக்கையாய் எடுக்கிற முடிவுகளைத்தான் எடுப்போம். வாடிக்கையாய் நாம் நினைக்கிற நினைவுகளுக்குத்தான் முதலிடம் தருவோம். வாடிக்கையாய் நாம் சுயநலமான தீமையான எண்ணங்களுக்கு முதலிடம் கொடுத்து வந்தோம் என்றால் முக்கியமான தருணங்களிலும் அதுதான் வரும். புதிதாய் ஒன்றும் வரப்போவதில்லை. எனவே இறைவன் சொல்லுகிறார், முக்கியமான தருணங்களில் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டுமென்றால் அதற்காக உன்னையே பழக்கப்படுத்து, பக்குவப்படுத்து என்று சொல்லுகிறார். ஒருவன் ஒரு ஓட்டப்பந்தயத்திலே ஓட வேண்டும் என்றால் முதலில் தவழ்வதிலிருந்து எழுந்து நடக்க பழக வேண்டும், கால்களை உறுதிப்படுத்த பழக வேண்டும். அப்பொழுதுதான் ஓடுவது என்பது அவனுக்கு இயல்பாக அமையும். திடீரென்று தொட்டிலிருந்து எழுந்து ஓட முடியாது. அதேபோல நம் மனதையும் பக்குவப்படுத்த வேண்டும். நன்மையின் பக்கமாய் நம் மனதை திருப்ப வேண்டும். நிறைய நன்மையான காரியங்களுக்கு நம்மையே நாம் உட்படுத்த வேண்டும். இறை விருப்பத்திற்குரிய காரியங்களுக்கு நம் மனதை உட்படுத்த வேண்டும். இப்படி பல வகைகளில் நாம்
பக்குவமாய் இருக்கிற பொழுது வாழ்வில் எந்த ஒரு சூழலையும் நாம் எளிதாய் சந்திக்க முடியும் என்கிற ஒரு அருமையான செய்தியை இறைவன் சொல்லுகிறார். இயல்பாகவே நன்மையின் மீது நாட்டம் கொண்டவன் இக்கட்டான சூழலிலும் நன்மையைத்தான் பற்றி கொள்வான் என்கிற ஒரு அடிப்படை தத்துவத்தை இறைவன் சொல்லி பக்குவப்படுத்த நம்மை அழைக்கிறார். ஆம், இது பயப்படுத்தவல்ல, பக்குவப்படுத்த. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.